ஹலோ guys, welcome back to my channel Get Known by Safiha. நான் உங்க சஃபிஹா. இந்த வீடியோ எதை பத்தினா ஸ்கின் கேர் தாங்க. ஸ்கின் கேர்ல எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் பார்த்த விஷயம், மற்றவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த பத்தி இன்னைக்கு பார்ப்போம். ஸ்கின் கேர்னா என்னோட ஸ்கின் டைப்பை மட்டும் பத்தி பேசிடாம எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு அவங்க யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸை பத்தின ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, அதோட ரேட், அதெல்லாம் பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ எல்லா ஸ்கின் டைப்பை பற்றியுமே சொல்லணும்னு நான் நினச்சிருக்கேன், அதை தான் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஒய் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் காய்ஸ், நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்கின் கேர் பற்றின வீடியோ தான். குட்டி இன்ட்ரோ பார்த்துக்கணும். ஸோ ஸ்கின் கேரில் எனக்கு என்ன தெரியும், நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என் ஸ்கின்னை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், இது போக மற்ற ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயம் அதை பற்றின ப்ராடக்ட். இது ஒரு வகையில் ப்ராடக்ட் அண்டர் 500 தான். ஸோ 500 இல்லைன்னா ஈஸியாக வாங்க முடியும். மற்ற ஸ்கின் டைப்பில் இருக்கவங்க கிட்ட கேட்டதுமே அதே ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் சொல்றேன், எழுதி வச்சிருக்கேன், பார்த்து சொல்றேன், டோன்ட் மைண்ட் மீ. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின் டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். 5 ஸ்கின் டைப்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நார்மல், ட்ரை, ஆயிலி, சென்சிட்டிவ் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின். 5 ஸ்கின் டைப்புக்கும் நான் சஜஸ்ட் பண்ணல, ஏன்னா காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு சரியா தெரிலங்க. பட் மற்ற 4க்கும் நான் கண்டிப்பா சஜஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ஸ்கின். என்னோட ஸ்கின் ரொம்ப நார்மல் தான். நான் எனக்கு என்னெல்லாம் யூஸ் பண்றேன்னு காட்டுறேன். என்கிட்ட இல்லாததையும் மற்ற ஸ்கின் டைப்போட ப்ராடக்ட்ஸையும் ஆட் பண்றேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்கின் கேர்லயே ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் சிடிஎம் தாங்க. சிடிஎம்னா எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்றேங்க. சி மீன்ஸ் கிளென்சிங், இ மீன்ஸ் டோனிங், எம் மீன்ஸ் மாய்ஸ்சரைசிங். கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு தெரியல, செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சிடிஎம் ஏன் முக்கியம்னா, கிளென்ஸ் பண்றப்போ நம்ம ஃபேஸ்ல இருக்க டேட்டை ரிமூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. டோனர் யூஸ் பண்றப்போ அந்த டோனர் வந்து ஓப்பன் ஆயிருந்த போர்சஸ் எல்லாம் ஷ்ரிங்க் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுங்க. மாய்ஸ்சரைசர் அஸ் யூஷுவல் ஸ்கின்னை ரொம்ப மாய்ஸ்டரா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அதனாலதான் நம்ம வந்து சிடிஎம் ப்ராசஸ் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம். எனக்கு டே ஸ்கின் கேர் தெரியும், ஆனா எனக்கு அதை பர்சனலா பிடிக்காது, ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இல்லாத மாதிரி இருக்கும். ஐ ப்ரிஃபர் நைட்ஸ் ஃபார் ஸ்கின் கேர் ரொட்டீன். அதை பற்றினா இன்னொரு வீடியோ வரும். இந்த வீடியோவில் சிடிஎம் ப்ராடக்ட் சொன்னாலே லென்த்தாக இருக்கும். என்னோட சிடிஎம் மட்டும் சொல்லியிருந்தா சின்னதாகும், பட் எல்லாமே சொல்கிறனால லென்த்தாக இருக்குன்றனால தான் அதை நான் வேறு வீடியோவை போடுறேன். நீங்கள் அடுத்தடுத்து அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ என்னோட கிளென்சர் டப்பா கவலைக்கிடத்தில் இருக்குங்க, அதையும் நான் ஆட் பண்ணுறேன். கிளென்சர் நான் செட்டஃபில்ல ட்ரை டு நார்மல் யூஸ் பண்ணுறேன். முன்னாடி யூஸ் பண்ண ஆரம்பித்தது எனக்கு பிடிச்சிருச்சு, ஸோ அதை நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, லக்ஷ்மி கிருஷ்ணால விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன். செட்டஃபில் வந்து 125 ml 339 rupeesக்கு நான் வாங்கினேன். லக்ஷ்மி கிருஷ்ணால வந்து அந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வந்து 150 ml வருது, 350 rupeesக்கு நான் வாங்கினேங்க. ரெண்டுமே நல்லாவே இருக்கும், எனக்கு அது பர்சனலாக பிடிக்கும். செகண்ட் வந்து டோனர். டோனர்னாலே ஞாபகம் வர்றது வந்துட்டு நிறைய அவைலபிள் இருக்கு. டோனர் யூஸ் பண்ண பிடிக்காதவங்களோட பெஸ்ட் டோனர்னா அது ரோஸ் வாட்டர் தான். என்னோடது தாங்க. நான் இதை தான் ஃபர்ஸ்ட் டோனராக யூஸ் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முதவே, அதனால நான் யூஸ் பண்ணேன். தெரியுதா? ஓகே, குலாபரியோட ரோஸ் வாட்டர். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 48 rupees வருதுங்க. எஸ், 48 rupees வருது. லோக்கல் ஸ்டோர்ஸில் தாங்க இருக்கு. ஆன்லைனில் வந்து 400 ml 111 rupeesக்கு அவைலபிளாக இருக்கு. பட் குட்டி பாட்டில் நான் பார்த்து ஆன்லைனில் இல்லை, இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி சொல்றது, மற்றவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து கொஞ்ச காலமாக டோனர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு விட்டமின் சி ஏன் பிடிக்கும்னா, ஃபேஸை க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. க்ளோன்னு நான் மீன் பண்ணுறது எதுனா, டீப் ஸ்கின்னாக இருக்கிறவங்கள ஃபேட் ஸ்கின்னாக மாற்றும்னு நான் சொல்ல வரல. நான் எதை பற்றி சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து டீப் ஸ்கின் இல்லை ஃபேட் ஸ்கின் இல்லை மீடியம் ஃபேட் ஸ்கின், மூணில் ஏதோ ஒரு டைப்பில் இருக்கீங்கன்னா, அந்தந்த ஸ்கின்னாவே க்ளோயிங்காக காட்டுறதுக்கு யூஸ் ஆகும். ப்ளம்மோட 1.5% விட்டமின் சி டோனர்
இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க. இது போக டீ ட்ரீ டோனர் இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் ₹425 வருது 100 ml. இது போக டீ ட்ரீ டோனர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து குட் வைப்ஸோடது 120 ml ₹225 வருது. நான் யூஸ் பண்ணல, எனக்கு ஒருத்தவங்க நல்லா இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். பர்பிள்ல அவைலபிளா இருக்கு. அடுத்தது வந்து மாய்ஸ்சரைசர். நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மாட்டேன் பெருசா, பட் எனக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் பிடிச்சிச்சு அப்படின்னா இதுதான். இது வந்து நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன், எப்போவாச்சும் ஒரு தடவை யூஸ் பண்ணுவேன். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. டெர்மாகோவோட 1% சாலிசிலிக் ஆசிட், ஆயில் ஃப்ரீ. ஏன் நான் ஆயில் ஃப்ரீ யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு ஆயிலி ஃபேஸ் கிடையாது. நான் சொன்ன மாதிரி எனக்கு நார்மல் ஃபேஸ் தான். எனக்கு நிறைய ஸ்வெட் ஆகும். ஸோ அதனால வர ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நல்லாவே ரிசல்ட் இருக்கு. ஆஃப்டர் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம், ரொம்ப இல்லை, கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால நான் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதோட ரேட்டை காணோம், இதுக்குமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. எவ்வளோ வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இதை செக் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் லோக்கல் அண்ட் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. பெஸ்ட் ஃபார் பட்ஜெட். ஆன்லைனில் வந்து 200 ml வந்து ₹330 வருது. நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நார்மல் ஸ்கின்னுக்கு காட்டினது, நான் பர்சனலாக யூஸ் பண்ணது. இது போக எனக்கு மாய்ஸ்சரைசர் பிடிக்காதுன்னு சொன்ன காரணத்தினால நியூட்ரிக்ளோவில் இருந்து இந்த ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது யூஸ் பண்ணுறது தாங்க நல்லது. ஆனால் எனக்கு கிடைக்காத காரணத்தினால நான் இதை வாங்கி யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து குட்டி குட்டியாக நிறைய ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ராக்ரன்ஸும் செம்மையாக இருக்கும். காலியாக போச்சுங்க, வாங்கணும். ஸோ ஓகே, இது வந்து எனக்கு பிடிக்கும், அதனால சொல்லணும்னு தோணுச்சுன்றதுனால நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் என்கிட்ட இருந்தது, நான் காமிச்சிட்டேன். இனி செகண்ட் ஸ்கின் டைப் வந்து ட்ரை ஸ்கின். நான் சொன்ன மாதிரி நான் யூஸ் பண்ணுற செட்டாஃபில் தாங்க சொன்னாங்க ட்ரை ஸ்கின்னுக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லா ஸ்கின்னுக்குமே நல்லாவே செட் ஆகும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை டு நார்மல்ன்ற டைப்பில் வாங்கிக்கோங்க. செகண்ட் வந்து டோனர். நான் கேட்டப்போ குக்கும்பர் டோனர் சொன்னாங்க. ஏன் குக்கும்பர் டோனர் அப்படின்னு கேட்கும்போது வாட்டர் கண்டென்ட் காண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னதான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் எப்படி சொல்றது, இன்டேக் ரொம்ப முக்கியங்க. இன்டேக் மட்டும்தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். பயோட்டிக்ல இருந்து 120 ml ₹203 வருது இந்த டோனர். ஸோ தேர்ட் ஒன் வந்து மாய்ஸ்சரைசர் 3% விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் டெர்மாகோ. இந்த எப்படி சொல்றது, டெர்மாகோல இதுவும் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து 30 grams 133 வருது. எல்லாமே ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு, நல்லா இருக்கு, ரிசல்ட்ஸ் இருக்குன்னு சொன்னனால தான் சொல்றேன். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா. ஓகே, அடுத்து வந்து தேர்ட் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு. ஆயிலி ஸ்கின்னுக்குமே செட்டஃபில் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் சஜஸ்ட் பண்ணனால திரும்பி நான் அதையே சொல்றேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அது போக ஆயிலி ஸ்கின்னுக்கு எனக்கு சொல்லணும்னு தோணுனது வந்துட்டு லக்ஷ்மி கிருஷ்ணாலேருந்து ஆன்டி ஆக்னே ஃபேஸ் வாஷ். இது வந்து 100 ml $295 வருது. ஓகே, இது ஏன் நான் சொல்றேன்னா, என்னோட தம்பி, அதாவது என்னோட பிரதர் இருக்கார்ல, அவருக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் ஆயிலி ஃபேஸ். இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே கண்ட்ரோல் ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ அதனால நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. பிம்பிள்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுது. தேர்ட் வந்து ஹிமாலயா நீம். இது வந்து ஆயிலி ஃபேஸ்க்கு கண்டிப்பா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்க ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபேஸ் வாஷ்னு சொல்லலாம். இது வந்து 100 ml $118 வருது. இது $15 பேக்கும் அவைலபிளா இருக்கு. டோனர் வந்து பிளம்லயே கிரீன் டீ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 200 ml $326 வருது. மாய்ஸ்சரைசர் பெருசா வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு பிடிக்காது, அவங்களாம் மினிமலிஸ்ட் ட்ரை பண்ணுங்க. 50 grams வந்து $331 வருது. காஸ்ட்லின்னு தோணுச்சு அப்படின்னா ரீஇக்குவல்ல 100 grams வந்து $265 வருது. ரெண்டும் நல்லா இருக்கு. இது எல்லாமே ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு அதுல பெஸ்ட்டை தாங்க சொல்றேன். உங்களுக்கெல்லாம் பெஸ்டா இருக்கும்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். பட் ட்ரை பிஃபோர் யூஸ் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க. பேட்ச் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். யூடியூப்ல சொல்றாங்கன்னு நீங்களும் கண்ணை மூடிட்டு வாங்கணும் பண்ணணும்னு இல்லை. எது பெஸ்ட்டோ
சொல்கிறோம். ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் ரொம்ப முக்கியம், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரெஃபர் பண்ணாதன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதை யூஸ் பண்ணாலுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, அதனால இதை என்கிட்ட சொன்னாங்க. பட் நான் என்னோட பெஸ்ட்டுன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோடதையே யூஸ் பண்ணுறதா ரொம்ப பெஸ்ட். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேணால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செட்டஃபில்லையே வந்து 3 அதாவது செட்டஃபில் 2 ரேஞ்ச் இருக்குது. அது ரெண்டுமே சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்குமே தான் சொல்கிறாங்க. ஸோ டோனர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டரே பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்காரங்க டோனர் யூஸ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ரோஸ் வாட்டர் ட்ரை பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் வந்து ப்ளம்ல சர்ஃப்ரான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 50 கிராம்ஸ் வந்து 318 rupees வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின். சிலருக்கு எப்படி இருக்குன்னா இந்த ஏரியா வந்து டி ஏரியான்னு சொல்லுவாங்க, இது யூ ஏரியான்னு சொல்லுவாங்க. டி ஏரியாவில் ஒரு ஸ்கின் டைப்பும் யூ ஏரியாவில் ஒரு ஸ்கின் டைப்பும் இருக்கிறது தான் காம்பினேஷன் ஸ்கின். சிலருக்கு இந்த ஏரியா வந்து ஆயிலியாக இருக்கும், இந்த ஏரியா வந்து ட்ரையாக இருக்கும். கரெக்டா? இன்னும் சிலருக்கு வந்து இந்த ஏரியா ட்ரையாக இருக்கும், அதே மாதிரி இந்த ஏரியா வந்து ஆயிலியாக இருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும். ஸோ பெட்டர் நார்மலோட எந்த காம்பினேஷன் இருந்தாலும் லைக் ஆயிலி, ட்ரை, அந்த மாதிரி சென்சிட்டிவ், அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் ப்ரிஃபர் ஆயிலுக்கான சிடிஎம் இல்லைன்னா எப்படி சொல்கிறது, ட்ரைக்கான சிடிஎம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நார்மல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். பட் இதெல்லாம் ஆட் பண்ணாதுன்ற காரணத்தினால நான் சொல்கிறேன். அப்படி யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் ஆயிலி அண்ட் ட்ரை காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்ல டெர்மட்டாலஜிஸ்டாக பார்க்குறது நல்லதுங்க. ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியல. ஸோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் சொன்ன ப்ராடக்ட்ஸ்லாம் சஜஷன் தாங்க, நாட் பெய்ட் ப்ரொமோஷன். இதோட ஸ்கின் கேர் முடியலை. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ஸ் இருக்கும். இதுவே ரொம்ப லென்த் ஆனனால பார்ட்ஸாக போடலான்னு நான் நினச்சேன், அதனால தான். ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கின் டைப்ஸ் பார்த்தாச்சு, சிடிஎம் ப்ராசஸ் பற்றி பார்த்தாச்சு, எப்படி யூஸ் பண்ணலாம், வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், மார்னிங் ஸ்கின் கேர்னா என்ன, நைட் ஸ்கின் கேர்னா என்ன, வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்கின் கேரில் ஆட் பண்ணுவாங்க, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில். எல்லாமே எனக்கு தெரிஞ்சது, நான் யூஸ் பண்ணதை பற்றி தான் அகெயின் சொல்லுவேன். ஸோ வாங்குறதும் வாங்காததும் உங்கள் இஷ்டம். நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணவே கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டான சஜஷன்ஸை மட்டும் சொல்லணும்னு நினச்சி தான் வீடியோ பண்ணேன். நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால தான். ஸோ பாய்.